எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஒரு நம்பிக்கை. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் தமிழில் எழுதின யாருமே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலை, ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. இந்த ஓடியில் இருக்கிறவங்க, நான் ஓடி எடுக்கிறதா நான் ஓடி எடுக்கிறதா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறேன் நான். இருந்தாலும் மற்றவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டு இந்த டெசிஷன் எடுக்கணும். நம்ம என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஸோ இப்போ இந்த படத்தில் இருக்கிறவர் வந்து பிரகாஷ், சரிங்களா? கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் கால் பண்ணார். ஸ்டேட் 25th ரேங்க், 25வது ரேங்க். ஸோ இதில் இந்த 25வது ரேங்க் எடுக்கிறதோ, இவர் வந்து ஒரு என்ஜினியர், சரிங்களா? என்ஜினியராக இருக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்லேயே எழுதி 25வது ரேங்க் எடுத்திருக்கிறாரு. தமிழில் எழுதி முதல் ரேங்க் எடுத்தவராகவும் இவர் தான் இருப்பார். ஸோ இவர் வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருக்கிறாருங்க. அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் படித்து ஸ்டேட் லெவலில் ஒரு 25th ரேங்க், அதுவும் 2020 இந்த கோவிட்க்கு அப்புறமா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 1.5 வருஷத்துலேயே படித்து நீட்டாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு ஒரு 8 மாதம் உட்காந்து கடுமையாக படித்து அந்த அந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, 60,000 80,000 கொடுத்து படிக்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க ஊரில் ஒரு சாதாரண ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்து வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தமிழ் எழுதி 25வது ரேங்க்கு, இவருக்கு எஸ்ஆரும் கிடைக்கும், அதுக்கப்புறம் முனிசிபல் கமிஷனரும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் போஸ்ட் அதுதான், அதுவே கிடைக்கும். ஸோ என்னென்னா, தமிழில் எழுதி வந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு திருவண்ணாமலை மாதிரியான ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டமாக அது இருக்குது. அந்த மாவட்டத்திலேருந்து வந்து ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் வேலையை வந்து கோவிட்னால் விட்டுட்டு திருப்பி வந்து போராடி இந்த எக்ஸாமில் கிளியர் குரூப் 1 மெயின்ஸும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ அதுவும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம படிக்க ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும், இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அமைப்பின் மேலான ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும், நம்ம நல்லா படிக்கிறோம் ஒழுங்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த அமைப்பின் மேலான நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயோ தமிழ் எழுதினவங்க வரலையே அப்படின்ட்டு எனக்கும் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வெளியே வர்றப்ப ஓகே நம்மளால் முடியும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறேன். ஸோ நான் சொல்கிறேன், இப்போ தமிழில் எழுதுனா மார்க் ரொம்ப கம்மியாக தான் வருது, அதையும் தாண்டி சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் பொதுவாகவே இல்லை, நான் எப்பயுமே என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் படிக்கிற ஒருத்தருக்கும் கண்டிப்பாக நம்மளாலேயும் இவர் மாதிரி சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக துளிரணும். நன்றி.